வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறும் கட்சி தேர்தலில் தலைமை பதவியை தக்க வைத்துக் கொள்ளும் லட்சியம் இருப்பதாக பாஸ் கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல்லாடி அவாங் சூசகமாக தெரிவித்துள்ளார். உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ள ஹரி அவாங் முடிந்தால் தாம் பதவியில் இருக்கும் போதே இறக்க விரும்புகிறேன் என்று அவர் கூறியதாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. உடல்நல பிரச்சனைகள் காரணமாக 2003 முதல் அவர் வகித்து வந்த பதவியில் இருந்து விலக விரும்புவதாக வந்த வதந்திகள் குறித்து எழுந்த கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாக அவரது உடல்நிலை மோசமடைந்து வருகிறது. இதனால் டயாலிசிஸ் மற்றும் பல மருத்துவமனைகளில் அனுமதிக்க வேண்டி இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பின்தாங்கோர் ஜலான் தஞ்சோங் மானிஸ் அருகே நடந்த சேவல் சண்டை நடவடிக்கையில் போலீசார் சோதனை மேற்கொண்டதில் சட்டவிரோத சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 6 உள்ளூர் ஆடவர்களை கைது செய்தனர். இந்த நடவடிக்கையில் உயிருள்ள மற்றும் இறந்த சேவல்கள், எடை தராசுகள் மற்றும் சண்டையிடும் போது பயன்படுத்தப்பட்ட வெள்ளை பலகை உள்ளிட்ட பல பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சந்தேக நபர்கள் மேல் விசாரணைக்காக பின்தாங்கோர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக மெராடோங் காவல்துறை தலைவர் டிஎஸ்பி தான்ஸ்லி மெரிங் ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு பொது சுகாதார கட்டளை சட்டம் 1999 பிரிவு 73(1)G கீழ் கையாளப்படுகிறது. இது 2000 வெள்ளி வரை அபராதம், 6 மாத சிறை தண்டனை அல்லது இரண்டும் விதிக்க வகை செய்கிறது. சேவல் சண்டை உள்ளிட்ட சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு தான்ஸ்லி பொதுமக்களை வலியுறுத்தினார். கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி மலேசியாவுக்கு வந்ததாக கூறப்படும் இங்கிலாந்தைச் சேர்ந்த 11 வயது இளைஞர் காணாமல் போனது தொடர்பில் அரச மலேசிய போலீஸ் படை தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 17 வயதான டேவிட் ரெய்ன்ஸ் கலட்ஸ் பலிசோங் என்ற அந்த இளைஞர் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் வழியாக மலேசியாவிற்குள் நுழைந்ததோடு அவர் இன்னும் நாட்டில் இருப்பதாக நம்பப்படுகிறது என்று புக்கிட்டமான் குற்ற புலனாய்வுத் துறையின் இடைக்கால இயக்குனர் டத்தோ ஃபாடில் மாசஸ் கூறினார். இது தொடர்பாக விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். இந்த வழக்கு காணாமல் போனவர் என்ற நிலையில் விசாரிக்கப்படுகிறது என்றும் பொதுமக்கள் தகவல் வழங்குவதை எளிதாக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட இளைஞரின் படமும் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இது தொடர்பாக எந்தவித ஊகங்களையோ அல்லது கருத்துகளையோ வெளியிட வேண்டாம் என்று பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அமெரிக்க அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட வரிகளின் தாக்கத்தை குறைக்க சீனா உட்பட உலகின் பிற பகுதிகள் உடனான தனது வர்த்தகத்தை மலேசியா அதிகரிக்க வேண்டும் என்று முன்னாள் பிரதமர் துன் டாக்டர் மகாதிர் முகமது பரிந்துரைத்துள்ளார். ப்ளூம்பெர்க்கிற்கு அளித்த பேட்டியில் டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரி கொள்கை தவறானது என்றும் அது அமெரிக்காவிற்கு அதிக சேதத்தை ஏற்படுத்தும் என்றும் மகாதிர் சுட்டிக்காட்டினார். உலகின் மற்ற பகுதிகள் பாதிக்கப்படும் அதே நேரத்தில் அமெரிக்காவிற்கு வெளியே அமெரிக்கர்கள் குறைந்த செலவை பயன்படுத்திக் கொள்ள அமைக்கப்பட்ட அனைத்து தொழில்களாலும் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார். மேலும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்பவர்கள் மட்டுமே மோசமாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். உலகின் பிற பகுதிகள் அதிக வரிகளை விதிக்கவில்லை என்று அவர் கூறினார். எனவே உலகின் பிற பகுதிகளுடன் தமது வர்த்தகத்தை மலேசியா அதிகரிக்க வேண்டும் என்றும், உதாரணமாக சீனாவுடன் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு அமெரிக்காவை தவிர்ப்பதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு டிரம்பின் அதிக வரிகளின் விளைவை குறைக்க முடியும் என்று அவர் கூறினார். அம்னோ இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் அக்மால் சலேவின் தந்தை இன்று காலை தனது 66வது வயதில் காலமானார். முன்னாள் ஆசிரியரான அவர் காலை 9:10 மணிக்கு காலமானதாக அக்மால் சலே தெரிவித்தார். தனது தந்தையின் நல்லுடல் இன்று வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பிறகு அர் ரஹீம் மெர்லிமாவ் மசூதியின் கல்லறையில் நல்லடக்கம் செய்யப்படும் என்று அக்மால் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.